அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக. ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பக்தி ஞானம் ரெண்டும் வேற வேறையா? ரெண்டும் என்ன சொல்லி கொடுக்குது? இப்போ பக்தினே எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் ஆயிரக்கணக்கான கடவுள் சிலைகளை நம்ம வச்சிருக்கோம். ஆயிரக்கணக்கான கடவுள்களை நம்ம கும்பிடுறோம். என்னதான் உருண்டாலும் புரண்டாலும் எழுதுனது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். நம்முடைய வாழ்வு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் கோயிலில் போய் கேட்குறது, அல்லது நான் இருக்கலாம், நம்ம கோவிலில் போய் கேட்குறோம், அல்லது சர்ச்சில் போய் கேட்குறோம், இல்லை அல்லா கிட்ட கேட்குறோம். ஏற்கனவே எழுதப்பட்டது தான் நடக்கும் அப்படின்னா புதுசாக நம்ம போய் கேட்கறதுனால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் தெரியும்? நான் சொல்றதுனால பதில் தெரியுமா? எத்தனையோ பெரியோர்கள், எத்தனையோ ஞானிகள் சொல்லிட்டே தானே இருந்திருக்காங்க. நமக்கு இன்னும் வரைக்கும் இந்த குழப்பம் தீரவே இல்லையே. காரணம் என்ன? ஞானிகளுக்கு தீர்ந்தது, பெரியோர்களுக்கு தீர்ந்தது. அவங்க உண்மைனா என்னங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்தவங்க அவருடைய முடிவை நமக்கு சொன்னாங்க. இங்கே வனசெல்வி அரவிந்தன் அப்படின்ற ஒரு நபர் மட்டும்தான். எனக்கு பொருந்தக்கூடிய ஞானம் உங்களுக்கு பொருந்துமானா தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிநபர், ஒவ்வொருத்தருடைய ஞான அனுபவம் வெவ்வேறாக இருக்கும். அப்போ எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, எல்லார் சொல்கிறதையும் மண்டையில் போட்டுக்கிட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கடவுளை போய் அடையலை, அந்த கடவுள் இருக்கா இல்லையா, பல குழப்பங்கள் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நாம் வேலை செய்கிறது இல்லை. என்ன வேலை செய்யணும்? உண்மையாகவே அந்த கடவுள் இருக்காருன்னா எங்கே இருக்காருன்ற ஒரு தேடல் நம்மக்கிட்ட உண்மையாக இல்லை. ஏதோ மேம்போக்கான ஒரு வாழ்வியலை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஏதோ பிறக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ செத்து போய்ட்றோம். ஏன் பிறந்தோன்னு தெரியல, எதுக்கு வாழ்ந்தோன்னு தெரியல, ஏன் செத்து போகிறோன்னு தெரியல. ஒரு இளமையான ரத்தம் இருக்கிற வரைக்கும் வேகமாக ஓடி 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 உழைக்கிறோம், செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறோம், செய்கிறது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்காம செய்கிறோம். மூட்டையாக ஏற்கனவே கொண்டு வந்தது போக இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனால் உண்மையான ஞானம் என்ன? உண்மையான பக்தி என்ன? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பக்திங்கிறது ஒரு செய்முறை, ஞானம்ங்கிறது செயல்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி தான் செய்யணுங்கிற செய்முறை இருந்தால் தான் ஒரு செயல்பாடு நடக்கும். செய்முறை இல்லாமல் செயல்பாடு நடக்காது. செய்முறை இல்லாமல் செயல்பாடை தப்பாக தான் செய்ய முடியும். வெறும் செய்முறை மட்டும் இருக்குது, செயல்பாடே இல்லைன்னா அதுவும் பயனில்லாதது. அதை தான் மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், பக்தி இல்லாத ஞானம் தலைகணத்தை கொடுத்துவிடும், ஞானம் இல்லாத பக்தி மூட நம்பிக்கையாக மாறிவிடும். ஆக பக்தி வேணும். பக்தி எப்போ வேணும்? ஆரம்ப காலகட்டத்தில். ஒரு 10 வயசு குழந்தைக்கு போய் ஞானம்னு சொன்னால் புரியாது. அப்போ சாமின்னு ஒரு சிலையை காமிச்சா அதுக்கு புரியுது. புரியணுங்கிறதுக்காக ஒரு கதையை சொல்லி தத்துவத்தை பின்னாடி சொன்னாங்க. நாம கதையை மட்டும் எடுத்துக்கிட்டோம், தத்துவத்தை விட்டுட்டோம். அப்போ பக்தி ஞானம், நிறைய கடவுள்கள், நிறைய குழப்பங்கள், இதெல்லாம் தீரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும். எந்த கேள்வி வந்தாலும் சரி, காரணமே இல்லாமல் மனசு சங்கடப்படுது, மனசு சோகமாக இருக்குது அப்படின்னா ஏன் இருக்குது? என்ன நான் தான் கேள்வி கேட்கணும், என்ன நானே தற்சோதனை பண்ணணும், என்ன நானே திருத்திக்கணும், என்ன நானே தெரிஞ்சுக்கணும், எங்கிட்ட நானே பயணம் பண்ணணும். எனக்குள்ளாக நான் பயணம் பண்ணுவது அப்படின்னா என்ன? எண்ண அலைகள் மாறிட்டே இருக்கு. இந்த எண்ண அலைகள் ஏன் வந்தது? ஏன் சந்தோஷப்படுறேன்? ஏன் கவலைப்படுறேன்? இந்த கவலைக்கு காரணம் என்ன? என்னுடைய மனம் எப்படியெல்லாம் பயணிக்குது? என்ன பற்றிய ஆய்வை நான் செய்தால் மட்டும்தான் இறை பற்றிய ஒரு எண்ணம், தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும். என்னை பற்றிய ஆய்வை நான் எப்படி செய்ய வேண்டும்? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.